பதில் சொல்லும் போது உனக்கு தைரியம் இருந்தா நீ உள்ள இருக்கணும். உனக்கு தான் தைரியமே கிடையாது. நீ என்ன சட்ட நகல் எரிப்பு போராட்டம் இல்ல நான் வெள்ளை பேப்பரை தான் எரிச்சேன்னு சொன்னவன் தானே. உன் வீரம் என்னன்னு தெரியுமே. இதுக்கிடையில இந்த லட்சணத்தில் இவனு ட்வீட் வேற போடுறான். நறுக்கி விடுவேன், முறுக்கி விடுவேன். ஏன்டா நீ உங்களை பத்தி தெரியாதடா. நம்ம லோக்கல் போலீஸுக்கு ஐயா கொள்றாங்களேன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்ட பயிலுவோம் இவனுங்க. அப்போ இந்த மாதிரியான அறிக்கையே என்ன அப்படின்னா அவர்கள் இதையும் நாங்கள் பிடுங்குகிறோம். இது இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல பெருசா வரும். இவன் கோர்ட்ல போட்டு இந்த அவ்வளவு வாத்தியாரும் என் சர்டிபிகேட்டை படிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு கேட்க போறான். ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க நம்ம தெலுங்கானா ஹைதராபாத் இங்க இருந்து ISIS ஹேண்ட்லரா இங்க அப்புறம் கடைசியில் இவன் பாகிஸ்தான்ல போய் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கான். இவன் சொந்தக்காரன் தான் ஒருத்தன் இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் கோஆர்டினேட் பண்றவனு இவன் தான். இவன் தான் பல டெரர் அட்டாக்ஸுக்கு மூளையாகவும் செயல்பட்டிருக்கான். இந்த மேங்களூர்ல நடந்த ஆட்டோல வச்சிருந்த அந்த குக்கர் பிரஷர் குக்கர் பிளாஸ்ட், ராமேஸ்வரம் கஃபே பிளாஸ்ட், அதே மாதிரி இந்த அக்ஷர்தாம் டெம்பிள் பிளாஸ்ட், இதுல எல்லாமே இவனுக்குள்ள ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது இவனுக்குள்ள ஹேண்ட்லர்ஸ் இங்க இருக்கிறவங்க. நம்ம நாட்டை இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பிராண்டாக மாற்றிய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த தகவலை தெரிவித்தால் உதவி செய்வதற்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், நமக்காக ஒருவர் இருக்கிறார். அப்பா அப்பான்னு சொல்றது பெருசு இல்லை, அப்பனா நடந்துக்கணும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்ட 23 பள்ளி ஆசிரியர்கள் டிஸ்மிஸ். கண்டிப்பான நடவடிக்கையா கண் துடைப்பா? மக்கள் கேள்வி. மொழி திணிப்பு, தமிழர் விரோதம், ஆதாரங்களுடன் பாராளுமன்றத்தில் பட்டையை கிளப்பிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நிர்மலா சீதாராமன். கவர்னர் பதவிக்காக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கம்யூனிஸ்ட் வெங்கடேசனின் சட்டவிரோத பேச்சு. இந்தியாவின் மீது கடைசி யுத்தம், குரான் ஹதீஸை மேற்கோள் காட்டி பயங்கரவாதி பரக்கத்துல்லா கோரி வீடியோ வெளியீடு. மியான்மர், தாய்லாந்தில் சைபர் குற்ற மையத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்ட 266 இந்தியர்கள் பத்திரமாக மீட்பு. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் அம்மா. புதிய தேசிய கல்விக் கொள்கையை வைத்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் இப்ப போய்கொண்டிருக்கிறது. நாங்க மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள், தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவர்கள் பிரச்சாரம் செய்வதும், அதுக்கடுத்து தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய உருவத்தை எரிக்கிறேன்னு போய் அந்த தீயில இவங்களே மாட்டிட்டதும் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதே நேரத்துல தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழக அரசு எப்படி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை நேற்றுக்கு வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழே பள்ளிகளை இணைப்பதற்கு ஒப்புதல் அளித்து, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கும் ஒப்புதல் அளித்து இவர்கள் எழுதிய கடிதத்தை நேற்றுக்கு வெளியிட்டிருக்கார் எக்ஸ் இணையதளத்துல. அவர் சொல்லும் பொழுது இது ஏற்கனவே இவர்களால் ஒற்றுக்கொள்ளப்பட்டது தான். நான் பார்லிமெண்ட்டை நான் ஒன்றும் தவறாக வழிநடத்தவில்லை. ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், இப்போ உண்மையை பாருங்க, இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த லெட்டரையும் இப்போ வெளியிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததான் அது மட்டும் இல்லாமல் சில டேட்டாவையும் இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் தமிழை நாங்கள் தாய்மொழி இன்னைக்கு தமிழகத்தில் எந்த லெவலில் கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய முழு விவரத்தையும் இங்கே அவர் சொல்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா 2018-19 65.87 லட்சம் மாணவர்கள் தமிழ் வழி கல்வியில் சேர்க்கை இடம்பெற்றது. ஆனால் அதே 2023-24 46.83 லட்சமாக அது குறைஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளில் 19.5 லட்சம் பேர் தமிழ் வழி கல்வி படிக்கிறதுல குறைவாகி இருக்கிறது. 67% ஆங்கில வழி கல்வி தான். 54% 2018-19 இருந்தது. அது கூட இப்போ 2023-24 36% குறைஞ்சிருச்சு. அப்போ 5 ஆண்டுகளில் இந்த லெவலுக்கு இவ்வளோ தூரம் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால்
இதுக்கு காரணம் வந்து மொழி மேல ஏற்பட்ட ஒரு விருப்பமா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இதுக்கு காரணம் வந்து காலனித்துவ மனநிலை மாற்றம் தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்திய மொழிகள் எல்லாம் வந்து பின்தங்கிய மொழிகள், இதனால வந்து ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மனநிலை தான் இதற்கு வந்து ஒரு காரணமாக இருக்கு. இந்த நிலையில இவர்கள் வந்து தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கணும்? அப்போ இது மொழி அரசியல் தானே இன்னைக்கு தமிழக அரசு பண்ணுது. அதனால் மக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாணவர்களுக்கு அனைத்து மொழிகளும் போய் சேர்றதுக்கு நீங்கள் பண்ணுங்க, இதை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு அவர் வேண்டுகோளும் எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாராளுமன்றத்தில் இவங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இவங்களை வந்து குறைவாக பேசியதாக, நாகரிகமற்றவர்கள்னு சொல்லிட்டதாக நீ குதிக்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழியை வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவரை இவங்க வந்து ஒரு வழிகாட்டியாக இவங்க வச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே யாரை இவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு பல கேள்விகளை சரமாரியாக எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே இவங்க எப்படி ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் செய்த விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு உடைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் அதற்கு முன்னாடியே பார்லிமெண்ட் விட்டு வெளியே தெரிச்சு ஓடிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. அப்படி இல்லை, அது பதில் கேட்பதற்கு தயார் இல்லாதவர்கள். அதான் இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல இந்த சில சின்ன பயிலுக இருப்பானுங்க. அதாவது என்ன பண்ணணும்னா, இந்த விவரம் அறியாத ரொம்ப சின்ன வயசுல உள்ள பசங்க, அதுல சில கிருத்திரம் பிடிச்சது இருக்கும். அது என்ன பண்ணோம்னா, ரோட்ல இருந்து ஒரு கல் எடுத்து அவன் வீட்டுக்குள்ள ஓட்டில் அப்படி போட்டு ஓடி போடும். அந்த கல் மேல இருந்து கடகடான்னு உருண்டு விழும். அதை அப்படியே பார்த்துட்டு கையை தட்டிட்டு ஓடி போயிடும் அது. ஸோ இது வந்து ஒரு விவரம் அறியாத சின்ன குழந்தைய பண்ணக்கூடியது. அதுல கூட சில வீட்டில் அந்த ஓட்டை விழுந்து ஓட்டை விழுந்து அந்த ஓடு உடஞ்சாச்சுன்னா அதை பார்த்து கை தட்டுறது, அதுலேயும் கொஞ்சம் குடும்பக்கார குழந்தைகளும் இருக்கும். அந்த லெவல்ல உள்ள பயிலுக தான் இந்த திமுக காரன்னு இப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு. அது வேற ஒன்று, அந்த அம்மா சொன்னது அதான், அதில் புரிஞ்சுக்கணும். இவனுக்கு பதில் சொல்லும் போது உனக்கு தைரியம் இருந்தா நீ உள்ள இருக்கணும். உனக்கு தான் தைரியமே கிடையாது. நீ என்ன சட்ட நகல் எரிப்பு போராட்டம் இல்லை, நான் வெள்ளை பேப்பரை தான் எரிச்சேன்னு சொன்னவன் தானே. உன் வீரம் என்னன்னு தெரியுமே. இதுக்கிடையில இந்த லட்சணத்தில் இவனுக்கு ட்வீட் வேற போடுறான், நறுக்கி விடுவேன், முறுக்கி விடுவேன். ஏன்டா நீ உங்களை பத்தி தெரியாதாடா? நம்ம லோக்கல் போலீஸுக்கு ஐயா கொள்றாங்களேன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்ட பயிலுவோம் இவனுங்க. அதனால இந்த அம்மா இவங்களை டீல் பண்ற மாதிரி தான் டீல் பண்ணி. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம தாங்க இந்த வேலையை இவ்வளவு வருஷமா செய்துகிட்டு இருந்தோம். நம்ம இந்த வேலையை செய்யும் போதே பிஜேபியில பலர் நம்மளை வந்து ஒரு மாதிரி தீண்டத்தகாதவனா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அகில இந்திய தலைமை பிஜேபி எப்படி நீங்க அரசியல் நடத்தணுங்க கூடியதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் பரிவாருக்கும் சொல்லி கொடுக்குது. நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது நீ தீவிரவாதின்னு என்ன பார்த்து சொன்ன பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் உண்டு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப திருப்தி என்ன அப்படின்னா, இதே வார்த்தையை இப்போ அவங்கள பார்த்து இவங்க சொல்லுவாங்கள மாட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம தான் ஐயா கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. இன்னைக்கு நம்மோட கத்துறதுக்கு ஒரு 4-5 வேலை வந்துட்டாங்க. அதில் ஒரு சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் அப்பவே நம்ம சொல்லுவோம், இந்த ஈவேராங்கிற பெஞ்சு மார்க்கை நீங்கள் உடைக்காம இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஈவேராங்க கூடியது வெறும் வந்து ஒரு மண் குதிரை, இது ஆற்று தண்ணி வந்தால் இது கரைஞ்சு போகும், இது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கக்கூடியதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு இங்கே சில கூட்டங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடையில இந்த பிரச்சனை வரும்போது கூட அது வந்தது. என்னன்னா, திருவள்ளுவர் சிலை இவர்கள் கங்கை கரையில் போட்டு விட்டார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடத்தை உருவறதுக்கு இவனுக்கு போனதுதான் பிரச்சனையே. முதல்ல அந்த தருண் விஜய்னு ஒருத்தர் இந்த வடக்கிருந்து ஒரு எம்பி வந்தார். அவர் வந்து நான் வந்து திருவள்ளுவருக்காக வேண்டி யாத்திரை போறேன்னு சொன்ன உடனே, அப்போ நம்ம பழைய தர்மபுரம் சன்னிதானம் அவங்க தான் எனக்கு வந்து கங்கை கரையில் வந்து அந்த சிலையை வைக்கணும்னு ஆசைப்பட்டு இது பண்ணது. அப்போ நம்ம தமிழாகரர் சாமி தியாகராஜன் அவர்கள் அப்படின்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் சாமின்னு அவர் சொல்றாரு. தமிழாகரர் சுவாமி தியாகராஜன் அவர்களுக்குள்ள முயற்சியில் தான் முதல்ல அந்த திருவள்ளுவருக்குள்ள திருமேனி எப்படி இருக்கணுமோ லட்சணப்படி அப்படி சரியாக அமர்ந்த கோலத்தில் செய்து கொடுக்கப்பட்டது. அதை இங்கிருந்து சில உணவு நேரம் அவன்கிட்ட போய் நீ இவங்கள்ட்ட எல்லாம் வாங்கப்படாது, நீ திருமாவளமே வேறன்னா அந்த ஒரு அந்த ஒரு கவிஞர் ஒருத்தர் உண்டு, ஒரு ஆபாச கவிஞரா வைரமுத்து, இவங்கள்லாம் கொடுத்தாத்தான் தமிழுக்கே வந்து இவங்கள்லாம் நேரம் போய் ஒரு விழாவை நடத்தி அதுலதான் இம்புட்டு பிரச்சனை வந்தது. அன்னைக்கே திராவிடத்துக்கு இவர்கள் விலை போனதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அந்த நேரத்திலே நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பிரச்சனை வரும்னு சொன்னேன். அதனால வரவும் செய்தது பிற்காலத்துல. ஸோ இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா,
இந்த நிலைப்பாடு தான் தமிழகத்திற்கு சரியான நிலைப்பாடு என்று காலம் காலமாக நாம் எதை சொல்லி வந்தோமோ இன்று அந்த நிலைப்பாட்டை மத்திய பிஜேபி எடுத்திருக்கிறது என்பது மிகுந்த சந்தோஷம். இப்ப எனக்கு இதுல இன்னொரு விஷயம், அவர் கேட்கக்கூடிய கேள்விகள், எப்படிடா தமிழ் கல்வி எப்படி நாசமா போச்சு தமிழ்நாட்டுல அப்படிங்கறது அழகா பட்டியலிடுறாரு. இது எவ்வளவு ஸ்ரீ டிவி ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்ரீ டிவி ஆரம்பிச்ச 2016 இருந்து இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ் காணாமல் போய்கொண்டிருக்கிறது, அதை மீட்பதற்கு ஸ்ரீ டிவியோட நோக்கங்களில் ஒன்று 2016 தமிழ் ஸ்ரீ டிவி தொடக்க விழாவில் நான் பேசினது. எந்த ஒரு காரணம் இந்த நாட்டை பின்தள்ள செய்கிறது, அந்த காரணம் இதுதான் அப்படிங்கக்கூடியது இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு. இதே விஷயம் நானே யோசிச்சு பாருங்க. நான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல அப்பதான் 2வது இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காலத்துல ஒட்டுமொத்த ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். பல பள்ளிக்கூடங்கள்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. அந்த இங்கிலீஷ் மீடியம் எங்க இருக்கும்னா கொஞ்சம் பெரிய டவுன்ல உள்ள ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்டா இப்ப இருக்கிற பள்ளிக்கூடத்துல தமிழ் மீடியம் ஒண்ணு தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எம்ஏ தமிழ் இருக்கிற காலேஜ் எவ்வளவுன்னு எண்ணி பாருங்க, பிஏ தமிழ் இருக்கிற காலேஜ் எவ்வளவுன்னு நீங்க எண்ணி பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுல உன் கொள்கையினால தமிழ் வளர்ந்து இருக்கணும்னா இங்கிலீஷ் மீடியம் எப்படி அதிகமாச்சு? இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் வேண்டாம். ஏன் எம்ஏபிஏ தமிழ் இல்ல வரமாட்டேங்குது? இந்த கேள்வியை தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதை அழகா புள்ளியோரத்தோட இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப 60 லட்சம் பேர் தான் தமிழ் மீடியத்திலே இருக்காங்களா? இல்ல 15.2 லட்சம் தான் தமிழ் மீடியம். சாரி 46.83 லட்சம் தான் இப்ப குறைஞ்சு. ஆமா, இப்ப உள்ள கணக்கெடுப்பு படி 40 லட்சம் பேர் தான் இந்த தமிழ் மீடியமே படிக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 43 லட்சம் சப்சிடைஸ்டு கவர்மெண்ட் எஜுகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவரு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார், மும்மொழி கொள்கையில் ஒன்லி 15.6 lakhs மட்டும்தான் படிக்கிறார்கள். அது தொட்டு கொடுத்து போற படிப்பு. அதாவது கேந்திரிய வித்யாலயாவை தவிர வேற எல்லா சிபிஎஸ்சியும் தொட்டுக்கு போகக்கூடிய படிப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப 15 கூடியது நீங்க சொல்றதுக்கு 1/3. நீ ஓசிக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை 40 லட்சம் பேர் தான் படிக்கிறான். அந்த அமௌண்ட்டுக்கு 1/3 இன்னைக்கு தொட்டு கொடுத்து மும்மொழி கொள்கையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு ஒன்லின்னு சொல்லக்கூடிய இந்த வாய் ஒன்லி 45 தானே தமிழுக்கு அப்படின்னு ஏன் இந்த வாய் சொல்ல மாட்டேங்குது? அப்ப அதுக்கு அப்படி இல்லை, நீ சொல்லி இருக்கணும் 50% கீழே தமிழ் வழி கல்வி என்பது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க தமிழ் தமிழ் என்று சொல்லி இந்திய மொழிகள் எல்லாம் அழிந்து வருகிறதே, அதற்குத்தான் மும்மொழி கொள்கை அப்படின்னு அவர் சொல்றார். இது அரசியல் செய்யவில்லை மொழியை வைத்து, இவர்கள் மொழிக்கு சதி செய்கிறார்கள். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த தமிழ்நாடு பிஜேபி இந்த பரிவார்களை பத்தி இன்னைக்கு அதே குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறேன். இந்த இஷ்யூ வந்தது இல்லை, இந்த மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா, ஹிந்தி திணிப்புங்கிறான். எங்கடா இல்லை ஹிந்தி திணிச்சாங்க? மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது? தாய்மொழி கட்டாயம் படிக்கணும், ஏதாவது ஒரு இந்திய மொழி, ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழி, இதுதான் மும்மொழி கொள்கை. ஹிந்தி தான் படிக்கணும், இங்கிலீஷ் தான் படிக்கணும், பிரெஞ்சு தான் படிக்கணும், மேண்ட்ரின் தான் படிக்கணும், இல்ல ஸ்டாலினுக்குள்ள தாய்மொழியான தெலுங்கு தான் படிக்கணும், அப்படி ஏதாவது சொல்லி இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. இல்லை, ஏதாவது ஒரு மொழி இந்திய மொழியோ இது. அப்ப இதுல மொழி திணிப்பு இல்லை, சாய்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட் டு சூஸ். ஆனா தமிழ்நாட்டில் நீ வச்சிருக்கிற கொள்கையில என்ன நடந்திருக்குன்னா ஆங்கில மொழி திணிப்பு நடந்திருக்கு. அப்ப எப்படி நியாயத்துக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தணும்னா ஆங்கில மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம், இந்திய மொழிகளை பாதுகாக்கும் போராட்டம், இப்படி இதை பாஜக முன்னெடுத்திருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் இதுக்கு சரியான மாற்றாக இருக்க முடியும். ஏன்னா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த வரிசையா இந்த தமிழ் மொழி இதெல்லாம் போடிச்சுல, இது தர்மேந்திர பிரதான் சொல்லியாச்சுன்னு அவர் கடைசியில் அவர் கேட்டா அவர் ஆரியன்ட்டுருவாங்க. ஆமா, அவர் இன்னைக்கு நான் ஆரியன் இல்லப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, கஜபதி ராஜா கதையை சொல்லிட்டார். கஜபதி ராஜா காஞ்சிபுரத்துல இருந்து பெண் எடுத்த கதை, நாங்க அவங்க வம்சம், அதனால எனக்கு தமிழ் ரத்தம் ஓடுறதுடா அப்படின்ட்டாரு. இவங்க இப்படி ஓங்கோல வச்சு ஆந்திரா தெலுங்கு ரத்தம் ஓடுற மாதிரி அவங்க தமிழ் ரத்தம்ட்டாங்க. நல்ல ப்ரூஃப் வேற அது.
சரி, அது ஓட்டும் ஒரு பக்கம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், இந்த திராவிட ஆரிய விஷயத்தை கொண்டு வராங்கல்ல. இப்போ அவரு தர்மேந்திர பிரதானுக்கு அந்த ரத்தம்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இப்போ எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, சீமானுக்கு கொஞ்ச காலமா லீஸ் கொடுத்துருந்தான் தீக்காக்காரன். யாரு தமிழனுங்கக்கூடிய அந்த என்ன சொன்னா விஓ சர்டிஃபிகேட் கொடுக்குற தாசில்தார் உத்தியோகத்தை இப்போ மீண்டும் அந்த உத்தியோகத்தை திமுக எடுத்துக்கிட்டுச்சு. என் கேள்வி இப்போ இதுல ஒரு சிம்பிளான கேள்வி. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, தர்மேந்திர பிரதான அந்த ரத்தத்தை சார்ந்தவர். ஹரி பரந்தாமன் ஜட்ஜு அவர் யாரு? அவர் தமிழனா இல்லைன்னா அவரும் அங்க திராவிடமா ஆரியமா? அந்த டவுட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எதெல்லாம் புள்ளி விவரம் சொல்லி கேட்டாரோ இதத்தான் இந்த நீதியரசர் ஹரி பரந்தாமன் சென்னை புத்தக விழால கேள்வியா கேட்டார். ஐயா, தமிழ் வழி கல்வி காணாம போயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டு பேசினார். அந்த கூட்டத்துல நான் இருந்தேன். இன்னும் அந்த நேரத்தில் இருக்கிற பத்திரிகைகள்லாம் கூட இந்த செய்தி வந்தது. கட்டிங் இன்னும் கையில வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு இப்படியும் பேசும், நாக்கு அப்படியும் பேசும். ஏன்னா இப்ப அவர் அங்கதானே கூலி வாங்கிட்டு இருக்காரு, அதனால அவர் இப்ப அப்படியும் பேசுவார். அதனால முதல்வர் சொல்லி, ஆமா, அது அவரு சந்துரு, அது இவர் இல்லை. சரி, இப்ப அவர் அன்னைக்கு இப்படி சொன்ன உடனே இங்க 2 பேர், ஒண்ணு யாரு, இந்த செம்மொழி கூத்து நடத்தினார்ல, அந்த கூத்து பற்றையே பக்கத்துல இருந்து கொட்டடிச்சது ஒருத்தர். அவருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா அவ்வை நடராசன்னு பேர். அவர் கொட்டடிக்கும் போது நம்ம அந்த ஒரு வடிவேலு காமெடியில சொல்லுவோம், நான் வாசிக்க அவர் அங்க ஆட அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு காமெடி ஒண்ணு வரும். அந்த பிரபுதேவாவோட ஒரு அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பக்கம் இருக்கிறது யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன் பண்ண ஒருத்தர். இந்த 2 பக்கவாத்தியங்களும் அன்னைக்கு ஹரி பரந்தாமன் அவர்கள் இந்த வருத்தப்பட்டு பேசின உடனே, இந்த தமிழ் கல்வியெல்லாம் வேலைக்கு ஆகாதுயா, இங்கிலீஷ் கல்வி தான் பிரயோஜனப்படும், தமிழ் கல்வியெல்லாம் சொல்லிப்புட்டு நடக்காதீங்கன்னு பேசினார். இவர் யார்? முன்னாள் தமிழ் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள செக்ரட்டரியா இருந்தவர் இவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர், அவர் இருந்த பொசிஷன் பாருங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர், கருணாநிதி மாநாட்டின் முக்கிய பொறுப்பாளர், செம்மொழி மாநாட்டுக்கு. இவங்க சொன்ன கருத்து என்ன, தமிழ் வேலைக்கு ஆகாது, இங்கிலீஷு தான் வேலைக்கு ஆகும்னு. அப்ப இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம் இது அரசியல்னால வரல, தமிழை அழிக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்துடன் செயல்படுகிறது திமுக. இதை இந்த புள்ளி விவரம் உறுதிப்படுத்துகிறது. இதே விஷயத்தை நம்ம தொடர்ந்து இதே மாதிரி புள்ளி விவரத்தோட ஸ்ரீ டிவியில சொல்லிட்டு வர்றோம். ஆனா அப்ப கூட கேட்டுக்கிட்டாது 4 இடத்துல இந்த பாஜக சொல்லும்னு பார்த்தா சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற ஆளுகள் இருக்காங்க. இப்போமாவது உங்க மந்திரியாவது சொல்லியிருக்காரு, இப்போமாவது இதை எடுத்து நீங்க பிரச்சாரம் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அப்புறம் அந்த அம்மா ரொம்ப அழகா சொல்லிச்சு, ஏன்டா தமிழை காட்டும்பிராண்டின்னு சொன்ன உடனே டெய்லி நீ கோயில் கட்டி கும்பிடுறது என்னடா இது நியாயம்னு அந்த அம்மா கேட்டுச்சு. தமிழை காட்டும்பிராண்டி நியாயம்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறேன், கேடுகட்ட தமிழில் இனி கெட்டுப்போக என்ன இருக்கிறது, ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்குத்தான் நான் இந்த ஹிந்தியை எதிர்க்கிறேன் சொன்னது ஈவேரா. அப்போ ஆங்கில திணிப்பு என்பதற்காகத்தான் நான் ஹிந்தி எதிர்ப்பு என்ற ஒரு கோஷத்தை கையில் எடுத்தேன்னு சொன்னது ஈவேரா. இன்னைக்கு இவங்களும் இதுக்காகத்தானே செய்திருக்காங்க. இதே விஷயத்தை தானே உங்களுக்குள்ள வைஸ் சான்சலர் சொல்லி இருக்காரு. உங்களுக்குள்ள ஐடியலாக்னு சொல்லக்கூடிய ஈரோடு தமிழன்பன் இதே விஷயத்தை தானே சொல்லி இருக்காரு. உங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க நடத்தக்கூடிய லட்சணமும் இன்னைக்கு போகக்கூடிய என்ரோல்மெண்ட்டும் அதைத்தானே ப்ரூவ் பண்ணுது. அப்ப இப்படி தமிழை அழிவிலிருந்து மீட்பதற்காக புதிய எஜுகேஷனல் பாலிசி வந்திருக்கும். புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, அதையும் பிரதான் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அழிந்து கொண்டிருக்கும் இந்திய மொழிகளை பாதுகாப்பதற்குத்தான் புதிய கல்விக் கொள்கை. ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? தமிழ் வளர்ந்துருச்சுன்னா முதல்ல அடிபடக்கூடியது ஆங்கிலம். அப்ப இது ஏன் அரசியல்னு நான் சொல்லக்கூடாதுன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இது சதி. தமிழை அழிப்பதற்காக ஆங்கிலேயன் விட்டு சென்ற எச்சங்களில் மிச்சங்கம் செய்ய சதி இது. அந்த எச்சத்துல மிச்சம், அது எச்சத்துக்காவது கொஞ்சமாவது பொட்டன்சி இருக்கும். அந்த பொட்டன்சி கூட கிடையாது, இது அதிலும் மிச்சம். அதனால இந்த சதி என்பது இன்னைக்கு கிளீனா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன லட்சணம்னா, அங்க போய் இதுக்கு இடையில இங்க ஒருத்தர் இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஊழல்ல ஒரு நிறுவனம் மாட்டிச்சு, அது பேர் என்னது,
சன் சன் டிவி. டிவி, ஆமா. அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர், அவரு எம்பியா போயிருக்காரு. அவர் ஏன்டா எம்பி ஆனாரு? அப்ப கருணாநிதி அவரை மந்திரி ஆக்கினார். இவர் ஏன் மந்திரி ஆனார்? அவர் ஹிந்தி தெரியும், அதனால நான் மந்திரி ஆக்கினேன். அப்ப ஹிந்தி வேணும், அப்ப ஹிந்தி திணிக்கப்படலாம், புகுத்தப்படலாம். ரைட்டா? அப்ப இவருக்காக வேண்டி புகுத்தப்பட்டது திமுகவில் ஹிந்தி புகுத்தப்பட்டது. யாருக்காக? மருமக பிள்ளைக்கு பேரனுக்காக, அதாவது இவருக்கு பேரனுக்கு, தாத்தாவின் பேரனுக்காக பூத்தப்பட்டது. அப்ப இந்த பூத்தப்பட்டவர் அங்க போய் கெட்டாரத்தை பேசியிருக்காரு. அது நல்லா பாருங்க, மேல இருக்கிற ஸ்பீக்கருக்கு காதுல அது விழுந்துருச்சு. நீ சொன்னதை நான் இப்ப ஓப்பனா சொன்னேன்னா நீ இனிமே இங்க இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. பெரிய மனசு பண்ணி உன்னை விடுறேன். அப்போ நீ பெரிய மாவீரன், நான் என்ன சொன்னேன் என்பதை உனக்கு சொல்ல தைரியம் இருக்கிறதா? நீ இப்ப பார்லிமெண்ட்ல நீ கேட்டிருக்க வேண்டியதானே? நீ தான் வீரனாச்சே. இங்க வந்து இந்த 3,4 ரூபா சக்கரத்தை வாங்கிக்கிட்டு இந்த போஸ்ட் போடக்கூடிய ஒரு 10 பேர், இவங்கள்ட்ட வாங்கி இந்த திங்கக்கூடிய பத்திரிகைக்காரன் ஒரு 10 பேர் இருக்கான். அவன் எப்படின்னா, இவன் வாந்தி எடுத்தான்னா அந்த வாந்தியை மோந்து பார்த்துட்டு குடிக்கிறவன் இந்த பத்திரிகைக்காரன் என்ன கொஞ்சம் பேர் இருக்கான். இவனுகள்லாம் சேர்ந்து உடனே வந்து அலற விட்டார், ஓட விட்டார், இதை செய்ய விட்டார்னு சொல்லும் போது எவனுமே எல்லாரும் இப்படி அவன் வாயை மட்டும் பார்க்கறான். கீழே குனிஞ்சு பார்த்தாத்தையும் தெரியுது, இங்க இடுப்புல ஒருத்தனுக்கு கோமணம் கூட இல்லை, இங்க அம்பட்டிக்கு நிர்வாணமாக்கி டெல்லியில இருந்து இங்க அவ்வளவு பேரையும் அடிச்சு விரட்டி விட்டுருக்கான். அப்ப கேட்க வேண்டாமா? அப்ப நீ அடற விட்டேன் ஓட விட்டேன்னு சொல்றிய, நீ எப்படிடா நிர்வாணமானேன்னு ஒரு வயலாவது கேட்டானா? இவன் கேட்க மாட்டான். ஏன்னா இவன் எதிர்பார்க்கிறது அவன் எப்படா வாந்தி எடுப்பான், நம்ம வாங்கி குடிக்கலாம்னு. அது இங்க உள்ளவன் தலையில எழுத்து. இதுக்கு ஒரு 10 பேர் எழுத வேற செய்யறான். இவனுக்குள்ள தகுதி என்னன்னு பாருங்க. இவனை வந்து என்னன்னா மூத்த பத்திரிகையாளர் யாரு? அந்த ஹிந்து ராம். உன்னை இவருங்கிறது எங்கேயோ ஒரு வெள்ளைக்காரன்ட்ட பேட்டிக்கு போயிருக்காரு. அவன் அந்த வெள்ளைக்காரன் ஜம்முன்னு அப்படி உட்காந்துருக்கான், சந்திரச்சூடு நச்சுன்னு உட்காந்துருக்காரு. இந்த ஹிந்து ராம பார்த்தே அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல சொல்றதுக்கு கஷ்டம். மோடி ஆட்சிக்கு முன்னாடி உள்ள விஷயத்த சொல்றேன். ஏன்னா மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வீடுகள்லையும் வந்து இப்போ டாய்லெட்லாம் கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் இருக்கும். எப்படின்னா, ஆளுக யாராவது வராங்களான்னு அவசரமா குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆளுங்க வந்து எப்படியாவது மறைஞ்சு ஓடணும், தப்பி ஓடணும்னு அவசரமா கிராமம். அப்போ கக்கூஸ் வசதி கூட இப்போ திராவிடம் செய்து கொடுக்கலையே. ஹிந்துத்துவம் வந்து தானே முதல்ல பேழ்றதுக்கே ஒரு வசதியை பண்ணி கொடுத்துருக்கு இந்த நாட்டில். காங்கிரஸும் திராவிடமும் அதை கூட பண்ணி கொடுக்கலையே இந்த நாட்டில். அது வந்து தானே செய்தது. அப்போ எப்படி அந்த மாதிரி ஒரு சுற்றி பயந்து பார்த்து உட்காந்து ஓடுறதுக்கு உட்காந்து இருக்காங்களோ அதே மாதிரி இவர் சேர்ல உட்காந்துருக்காரு இந்த ராம்ங்க கூடியவர். அவன் உடனே கேள்வி கேட்குறான், இந்த பெகாசஸை பற்றி கேள்வி கேட்குறான். அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு. இல்லை அந்த மாதிரியான தகவல்கள் வந்தது, ஆதாரம் என்னடா இருக்குன்னு கேட்டதுக்கு இந்த ஆள் சொல்லக்கூடிய பதில், சரி அதோடையாவது போக வேண்டியதானே, உங்களுக்குள்ள ஏதாவது ஸ்பை பண்ணாங்களா? இல்லை, நான் டிரான்ஸ்பரண்ட். சரி, அப்போ பாக்கி அவ்வளவு பயில்களும் அயோக்கியன்னு நீயே சொல்றியா? நீ டிரான்ஸ்பரண்ட்னா ரைட்டு. இப்போ வேற பலர் சொன்னானே எனக்குள்ள ஒருத்தர் ஒட்டு கேட்டான், அப்போ பாக்கியெல்லாம் அப்படி அவன்லாம் அயோக்கியத்தனம் பண்றான்னு உனக்கு தெரியுதுன்னா உன் பத்திரிகையில் நீ எழுது, நான் டிரான்ஸ்பரண்ட், என் மேல தப்பு கிடையாது. அப்ப வேற ஆளுகளுக்குள்ளதான் உளவு பார்த்தா நீ தானே சொல்ற. அப்ப அவன்லாம் டிரான்ஸ்பரண்ட் இல்லை, அவன் உளவு பார்த்தான் தானே நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எவன்லாம் என்னென்ன யோகியத்தனம் பண்ணா உன் பத்திரிகையில் எழுதுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும் இல்ல? இந்த மாதிரியான பத்திரிகைக்காரனுங்க அங்க அலற விட்டான், இங்க ஓட விட்டான். சொல்லும் போது இங்க பார்த்தா கோமணம் கூட இருக்க மாட்டேன், இங்க கன்றாவி காண சகிக்கல. பிற்காலத்தில் டெல்லி மக்கள் இவர்கள் நிர்வாணமாக ஓடுவதை பார்த்தா கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னாடி இங்கிருந்து நம்ம அமனங்குண்டி ஐயா கண்ணுங்கிறது அனுப்பி விட்டு முன்னாடி இவங்க எதாவது ட்ரைலர் பார்த்தாங்களோங்க கூடிய டவுட்டு கூட நமக்கு இப்போ அப்பப்போ வருது இவங்க கதையெல்லாம் பார்த்தாச்சுன்னா. ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி இன்னைக்கு வந்து திமுகவை தரோவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அதுவும் 2 பேர், ஒன்று நிர்மலா அம்மாவும் இன்னொன்று தர்மேந்திர பிரதான் அவர்களும். இந்த எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து ஸ்ரீ டிவியில இதுக்கு முன்னாடி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்திலையும் நம்ம ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களுடன் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த நிலைப்பாட்டை தமிழகத்தில் பாஜக எடுக்க வேண்டும்னு சொல்லி வருகிறோம். நம்ம சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, யார் சொல்லி யாரும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இனிமையாவது இவங்களுக்கு கொஞ்சமாவது பொலிட்டிக்கல் விஸ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா இதை இவர்கள் பின்பற்றி இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். சமக்கல்வின்னு போடுறாங்க. சமக்கல்வி என்பது போடுவதற்கு கூட
ஆங்கில திணிப்பை எதிர்த்து பாஜக, தமிழ் ஒழிப்பை தடுக்க பாஜக அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஸ்லோகன்ல பாஜக தனது பிரச்சாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சார நோக்குக்குள்ள போயாச்சுன்னா தான் தனியாக நின்றால் கூட ஜெயிக்க முடியும் என்ற நிலை தமிழகத்தில் பாஜகவுக்கு உருவாகும். இதை பாஜக புரிந்து கொண்டால் நல்லது. தமிழகத்தில் பாலியல் குற்றம் புரிந்த 23 பள்ளி ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சான்றிதழ்களையும் தமிழக அரசு ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்க்கும் பொழுது இந்த பள்ளி மாணவியர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து உள்ளது. தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகள் வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 238 பள்ளி மாணவியர் பாலியல் சீண்டல்கள் குறித்து இன்னைக்கு தகவல்கள் வெளியாகி, அதாவது குற்றங்கள் இது பண்ணியிருக்காங்க. அதில் 11 ஆசிரியர்கள் மேலே அந்த இது உறுதி செய்யப்பட்டு, குற்றம் உறுதி செய்யப்பட்டு அவங்க சிறையில் இருக்கிறார்கள். 46 பேர் மீது இன்னும் இறுதிக்கட்ட விசாரணை அது போல் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மேலும் ஒரு 16 குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது விசாரணை முடிந்து. இந்த நிலையில தான் இப்போ 23 பேரை பணியிலிருந்து நீக்கவும் அவருடைய கல்வி சான்றிதழை ரத்து செய்யவும் அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை 121 படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அரசு பணியாளர் அப்படிங்கிறதுனால அரசு பணியாளர்களுக்குள்ளேயே நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், அந்த ரூல்ஸ் பிரகாரமும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது ஏமாற்று முயற்சி, திசை திருப்பு முயற்சி. அவங்கள நீங்க வெளியில தள்ளுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அவங்களுக்குள்ள படிப்புக்குள்ள கிராஜுவேஷனை பிடுங்குவதற்கு உங்களுக்கு எப்படி வரும்? அவன் என்ன கேட்பான், ஒருத்தன் ஒரு கொலைகாரன், அவன் டாக்டர் படிச்சிருப்பான், அவன் கொலை பண்ணதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும். சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்கலையே, யூனிவர்சிட்டி தானே சர்டிஃபிகேட் கொடுக்குது. ஸோ முதல்ல அது எப்படி உங்களால் முடியும் ஃபர்ஸ்ட்ல? அப்போ இந்த மாதிரியான அறிக்கையே என்ன அப்படின்னா, அவர்கள் இதையும் நாங்கள் பிடுங்கிக்கிறோம். இது இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் பெருசாக வரும். இவன் கோர்ட்டில் போட்டு இந்த அவ்வளோ வாத்தியாரும் என் சர்டிஃபிகேட்டை படிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு கேட்க போகிறான். ஸோ இது நிற்காது. ஆனால் இப்போ இது நல்லா கவனிக்கணும். எதுக்குன்னா, அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் பள்ளிகளில் இந்த அயோக்கியத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. இது திமுக ஆட்சி வந்தவுடனே அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். தமிழ்நாடு ரேப் கேபிட்டலாகவும் ட்ரக் கேபிட்டலாகவும் மாறி வருகிறதுங்கக்கூடிய செய்திகளும் பலது வரும்போது ஒவ்வொரு தரம் இந்த அரசு தானே மறுத்தது. இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்களே, இந்த லட்சணத்துல உங்கள் குழந்தைகள் படிக்காமல் போனாலும் போகலாம், ஆனால் அரசு பள்ளியில் வந்தால் அவர்களது ஒழுக்கம் பாதுகாக்கப்படும் சொன்னது யாரு? இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தானே. இப்போ இது அவ்வளோ அரசு பணியாளருக்கு தானே. அப்போ மேக்சிமம் அரசு பள்ளிக்கூட ஊழியருக்கு தானே நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க போறீங்க. அப்போ இந்த அளவு பயமே இல்லாமல் இந்த மாதிரி வாத்தியார்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது திமுக ஆட்சி தானே. அப்போ இதுக்கு நீங்கள் இப்போ உங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு வைக்க போறீங்க? ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜாக்டோ ஜியோ இவங்கெல்லாம் போராட்டம் கீராட்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு மிரட்டல். இது அந்த மாதிரி உள்ளதுக்கு உள்ள ஒரு மிரட்டல். நான் நினைச்சாச்சுன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன், நான் நீக்குவேன். அதனால நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜை இந்த யூனியன்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த விஷயம். ரெண்டாவது, இப்போ டெய்லி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பொம்பளை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இங்க மாணவன் இது மாணவி இதுன்னு. இப்போ ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிரான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழலை டைவர்ட் பண்றதுக்காக இது கொடுக்கப்பட்டது. இதுக்கு மேல இதுல எந்த ஒரு சாராம்சமும் இல்லை. இந்த சர்டிபிகேட் அவங்க கேஸ் போட்டு ஜெயிப்பானா மாட்டானா? அப்புறம் நீதிமன்றம் அவர்களை விட்டு விட்டது. நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். அப்புறம் சொல்லிவிட்டு அந்த அயோக்கியர்களை பின்னாடி சேர்த்து போட்டு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸில் அதை விட்டுடுறது. இது காலங்காலமா திமுகவுக்குள்ள பழக்கம் தானே. இதுல புதுசு ஒன்றும் இல்லையே. அதனால இது ஒரு முழுக்க இது ஒரு கண்துடைப்பு. அப்படி உண்மைக்குமே திமுகவுக்கு இதுக்கு மேல அப்படி இருந்ததுன்னா, ஒரு பொண்ணை இடுப்பை கிள்ளிப்புட்டான்னு புகார் சொல்லிச்சு. புகார் கொடுத்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிய கட்சி தானே இது. அதனாலதான் உங்க பேரே இடுப்பு கிள்ளி திமுகன்னு வந்துச்சு. அவ்வளவு நீங்க யோக்கியமானவர்களா இருந்தாச்சுன்னா. உங்க கட்சிக்காரங்களை பத்தி பல வீடியோக்கள்லாம் வெளியில வந்துச்சு. அவர்கள் மீண்டும் அமைச்சர்களாகவும் வேற ஆக்கப்பட்டார்களே. அப்ப நீங்க உண்மைக்குமே அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடிய கட்சியா இருந்தா அது நடந்திருக்காது இல்லை இந்த கட்சியில. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை அப்படின்னு சொல்லி
ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அஃபையரையே நீங்க வந்து நியாயப்படுத்தியவர்கள் தானே உங்க பழக்கமே. அதனால இதெல்லாம் பத்தி திமுக வந்து கவலைப்படும் அப்படின்னு நினைச்சு அதோ இதனால ஒழுக்கம் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் திருப்பி வந்துடும் நினைச்சு யார் இந்த சாருங்கிறதுக்கு தான் இன்னும் பதிலே இல்லை. இப்ப அந்த கேஸ் கூட வித்தியாசமா திசை திரும்புது. என்னன்னா இப்ப பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களாம். இல்லை இப்போ அதுக்கும் இன்னைக்கு சார்ஜ் ஷீட் புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ நான் செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அந்த நியூஸை. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்து யார் அந்த சாருன்றதுக்கு யாரும் அந்த சார்லாம் கிடையாது. அவர் அந்த மாணவியை வந்து மிரட்டுவதற்காக இவருக்கு அந்த வளாகத்தில் அதிகாரம் இருப்பதற்காக பொய்யாக ஃபோன்ல சாருன்னு பேசினாரு. அதனால இன்னொரு குற்றவாளி யாரும் கிடையாதுன்னு இப்போ சார்ஜ் ஷீட் சொல்லிட்டாங்க. அது வேற. அவர் அசம்பிளியில் அவரே சொல்லிவிட்டாரு, சிஎம்ஏ கேட்டுட்டாரு, யார் அந்த சார் நான் உங்களிடம் கேட்கிறேன் சொல்லுங்கள்னு. எனக்கு வருத்தம் இந்த பக்கத்துல இருந்து அப்போசிஷன் பார்ட்டியில இருந்து என்ன கேட்டிருக்கணும், பரவாயில்லையே நீங்க ஒரு 10 நாள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அந்த துறையை எங்கிட்ட தாங்க, நான் யார் அந்த சாருங்கிறத நான் பிடிச்சி நிறுத்திடுறேன்னு ஒரு ஆள் பதில் சொல்லிடுறத சொல்லி முடிஞ்சிருக்கும் அங்கேயே. அதனால இவங்க வந்து பள்ளி காலேஜ் வளாகங்கள்லயே இப்படி வந்து தொழிலுக்கு ஆளுகளை பிக்கப் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடியதை வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம நிலைமை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு நடவடிக்கை. இந்த ஆர்டரே முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவன் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்க போறான். அப்ப இது கண்துடைப்புக்காக வேண்டி பண்ணாம எதற்காக பண்ணப்பட்டது? ஏற்கனவே ஜாதி பிரச்சனைக்கு காரணமான பல வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபருக்காக வேண்டி ஒரு லிஸ்ட் போட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல. அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதான். என்னடா செய்தின்னா, உலகத்திலேயே ஒருத்தன் தன்னைத்தான் ரொம்ப மாண்புமிகு மனிதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி யாரு? நம்ம ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்காரு 6.25 அடியில, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு உலகத்திலே நான் தான் என்ன மாதிரி இம்பார்ஷியல் ஆள் உண்டான்னு அவரே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துப்பாரு. என் ஊர்ல ஒருத்தர் உண்டு, அவர் சொல்லுவார், ஏக்கலை இவன் நல்லா பாடுவான் தெரியுமான்னு. உங்ககிட்ட யாரு சொன்னான்னு? அது அவனே சொன்னானேன்னு. ஸோ அவனே சொல்ல மாதிரி அவரும் நம்ம ஸ்பீக்கரும் நாம் என்ன மாதிரி இம்பார்ஷியல் கிடையாதுன்னு அந்த இதெல்லாம் தடுத்து நிறுத்தி வைத்தது அவர்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி கூட அவர் பேப்பர்ல அந்த நேரத்துல வந்தது. இப்ப இடையில வந்து ஒரு ஆன்லைன் டெண்டர் விட்டாங்க திருநெல்வேலியில். அந்த ஆன்லைன் டெண்டர்னா அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணோம். அது பலகாலமாக ஓப்பன் பண்ணப்படாம கடைசியாக தான் ரொம்ப நாள் கழிஞ்சு அது ஓப்பன் செய்யப்பட்டது. அதற்கு பின்னாடி ஏதோ கமிஷன் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பின்னணியிலையும் இவர் இருப்பதாகவும் ஒரு செய்தி கசிய வந்தது அந்த நேரத்துல. அது உண்மையா, அதன் உண்மைத்தன்மை என்ன, அதை பத்தி இதுவரை யாரும் என்கொயரி பண்ணல. ஏன் அந்த டெண்டரை லேட்டா ஓப்பன் பண்ணான்னு கூட இன்னைக்கு வரை யாரும் கேட்கல. அவர் அந்த அளவு மாண்புமிகு அவரு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விசாரணை பண்ணாதானே தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது இருக்கு. சந்தேகத்தை யாரு இப்போ நிவர்த்தி பண்ணணும்? அரசாங்கம் நிவர்த்தி பண்ணும். தப்பு பண்றதுக்கு அரசு ஊழியர்களே பயன்படுத்தப்பட்டாச்சுன்னா அவங்க எப்படி செய்வாங்க? ஸோ இதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ட்ராக் ரெக்கார்டு. இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இட்ஸ் நான் இம்ப்ளிமெண்டபிள் ஆர்டர். அப்ப இது வந்து ஏமாத்துவதற்கு தவிர வேற எந்த பர்பஸுக்காக இந்த ஆர்டர் போடப்பட்டது? இது மக்களை திசை திருப்புவதற்காகவா இல்லையா? இனி ஒரு 10 நாள் கழிந்து எங்கள் முதல்வர் எப்படி ஒரு புரட்சிகரமான ஆர்டரை போட்டார் தெரியுமா அப்படின்னு 10 பயலுக்கு இந்த மேடையில் பேசுவான், ஃபேஸ்புக்கில் பேசிப்போனா. அது ஒரு 4 பொண்ணுங்களை கூப்பிட்டு பேசி, இப்போ அதான ஒரு ஃபேஷன். நீங்கள் அவரை எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீர்கள், அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இந்த ஓலப்பாயில் ஏதோ முதல் போன மாதிரி பேசிக்கிட்டே போகிறது. ஸோ இது ஒரு ஃபேஷனாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறது. ஸோ இதுக்கு இதெல்லாம் நாளைக்கு பயன்படும். ஆனால் இதோட பர்பஸே என்னன்னா, டு டைவர்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த மெயின் இஷ்யூ. அதனால இந்த ஆர்டரை திருடர்களை தப்ப வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு உத்தரவாக நான் பார்க்கிறேன். கவர்னர் பதவி பெறுவதற்காக ஒரு தேவையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதிபதி தனபால் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் மலை விகாரத்தில் அவங்க வந்து மத நல்லிணக்க மாநாடு, அதற்கான ஊர்வலம்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்ல போது அதுக்கு தடை விதித்தது. அப்போ நீதிமன்றத்தை நாடிய பொழுது உயர்நீதிமன்றம் தனபால் அவர்கள் என்ன சொன்னார், இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் இது நடத்தக்கூடாதுன்னு அதுக்கு அனுமதி மறுத்தார். அதை அனுமதி மறுத்ததற்காக இப்போ வந்து வெங்கடேசன் அவர்கள் இது போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவர் மேலும் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உண்மையிலையும் பேசியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உனக்கு தேவையான தீர்ப்பை எழுதி கொடுத்து விட்டு நாளை ஓய்வு பெற்ற பின் ஒரு மாநிலத்தின் கவர்னராக உட்காருவது போன்ற அசிங்கத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தீயை பற்ற வைப்பவனும் தீயை அணைப்பவனும் ஒன்று என உன்னை போல முட்டாள் யாரும் இல்லை, நினைக்கக்கூடிய முட்டாள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த துறை என்றாலும் எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் எந்த முகமூடி போட்டாலும் அயோக்கியன் தான் அப்படிங்கிற மாதிரியாக
கருத்தை சொல்லியிருக்கிறார். இதற்கு இது வந்து இப்போ கோர்ட் வந்து கண்டம் பண்ணதாக இதுக்கு கருத்து சொல்லி கொண்டிருக்கார்கள். இவர் மேல வழக்கு பாயுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தனபால் அவர்கள் கண்டிப்பாக சுவமோட்டோ கேஸ் இவர் மேல போட்டு ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. ஏன்னா நானே பல நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து நம்ம வந்து தவறுன்னா தவறுன்னு சொல்வது தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஜட்ஜுக்கு இன்டென்ஷன் கற்பிக்கிறது ஆதாரம் இல்லாமல், ஆதாரம் இருந்தால் தப்பு கிடையாது, ஆதாரத்தோடு நீங்கள் ஒன்று வச்சு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பதவி கிடைப்பதற்காக நீங்கள் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குவிட் ப்ரோக்கோ டீல் இருக்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து 100க்கு 100 கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ பல வழக்குகளில் சவுக்கு சங்கருக்கு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கார், கருத்து சுதந்திரம் கூடிய பேர்ல. அதே ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த ஜட்ஜு ஒரு லாபத்துக்காக அதை செய்தார் அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டு பண்ணும்போது அதுக்கு அவரே சுவமூட்டோ எடுத்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு ட்ரா த லைன். அப்போ இந்த சவுக்கு சங்கர் மேல நீங்க இன்னைக்கு வெவ்வேறு கேஸுகளை போட்டு பர்மனண்டா உள்ளதள்ளி கையை உடைச்சு காலை உடைச்சு என்னெல்லாமோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முட்டியே, அதெல்லாம் தான் கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமானது. ஆனா ஜிஆர் சாமிநாதனுக்குள்ள அந்த தன்மையை பாருங்க. நான் அவருக்குள்ள பல ஜட்ஜ்மெண்ட்டை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நமக்கே தெரியும், இந்த தப்லீக் ஜமாத் கேஸோ வேற பல கேஸில் அவருக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டை நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அவருக்குள்ள வேற சில விஷயங்களையும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அவருக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பாராட்டவும் செய்திருக்கோம். ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து இந்த தனிநபர் இதுங்கக்கூடியது செய்தது கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் எடுக்கக்கூடிய டிசிஷனை தான் கிரிட்டிசைஸ் பண்ணமே தவிர பர்சனை பண்ணுறோன்னா அதுக்கு வேற இது இருக்கும். அப்போ இந்த மாதிரி தரக்குறைவான ஒரு விஷயம், சட்டவிரோதமான விஷயம் செய்திருக்கிறார். ஏன் இவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுதான் என்னோட கேள்வி. ரெண்டாவது, ஒரு மேல பதவிக்காக இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அது வெங்கடேசனுக்கு பொருந்தும். இதே மதுரையில லீலாவதினு ஒரு அம்மா, ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க கம்யூனிஸ்ட்ல. அந்த அம்மாவை கொன்ன திமுகவோட காசையும் வாங்கிக்கிட்டு சீட்டையும் வாங்கிக்கிட்டு அந்த கொன்ற அடி வாங்கிய கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு துரோகம் செய்து பதவிக்காக சொந்த கட்சிக்காரனை பலி கொடுத்த அயோக்கியர்கள். அவன் சொன்ன வார்த்தை அதானே? ஆமா. அந்த வார்த்தை வெங்கடேசனுக்கு பொருந்தும். நீ தன்மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா நீ திமுக காரன் காசை சிபிஎம் வாங்கலாமா? தன்மானம்னு ஒண்ணு இருந்ததுன்னா லீலாவதியை கொன்ற தொகுதியில திமுக காரனோட தோல்ல கையை போட்டுக்கிட்டு நீ தெரியலாமா? அப்போ உன் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கட்சிக்காரனும் உயிரையே விட்டு கொடுத்த அயோக்கியன் நீ தானே. இப்ப என்னோட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஹரி பரந்தாமன் ஒரு ஜட்ஜ் இருக்காரு, ஆனா அவருக்கு இன்னொரு ஹிஸ்டரியும் இருக்கு. இவர் எல்லா இடத்துலையும் இவனுகள்லாம் சட்டம் தான் செயல்பட வேண்டும், இந்த வெங்கடேசன் இவனுகள்லாம் பேசுறது. பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ள போராட்டம் வரும்போது உங்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது, ரோட்ல வந்து கலவரம் பண்ணாதான் நீதி கிடைக்கும்னு பேசினால் இந்த ஹரி பரந்தாமன். முதல்ல அவருக்கு மேல இதுவரை எந்த வழக்கும் பதியப்படவில்லை. இந்த திருப்பரங்குன்றம்னு சொன்னதுனால இந்த திருப்பரங்குன்றத்தை வந்து மத நல்லிணக்க இதாக மாற்றுவதற்காக இவர்கள்லாம் முயற்சி செய்கிறார்களாம். நான் என்ன சொல்றேன், முருகனின் ஆறுபடை வீடு ஒன்றும் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணணும். மெக்காவை நம்ம மத நல்லிணக்க இதாக மாற்றணும், வேட்டிக்கனை மத நல்லிணக்க இதமாக மாற்றணும். கூட இதையும் ஆக்கிடுவோம், நம்ம பிரச்சனை இல்லை. அது என்னடா அது ஹிந்து அயோத்தியாவை தான் மத நல்லிணக்கமா மாற்றணுமா, திருப்பரங்குன்றத்தை மத நல்லிணக்கத்தை பண்ணணுமா? ஏன்டா அதை மெக்கானையும் வாட்டிக்கன்லையும் போய் பண்ணுங்களேன்டா. ஹிந்து தானே இழிச்சவன் என்ன உனக்கு, அங்க போய் பண்ண. காலங்காலமாக நாங்க எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இருப்போம், அதுல எவனோ ஒருத்த வந்து ஊடுருவானா உடனே அதை மத நல்லிணக்கணும்னா நாங்க காம்ப்ரமைஸுக்கு போகணுமா? அதை உன் வீட்டுல வையேன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் வீட்டுல ஒரு அரை அடி இந்த பக்கம் தள்ளி ஒரு ஒரு சாதாரண அந்த அளவு சர்வேயர் வச்சு ஒரு கல்லை போடட்டும், நீ சும்மா இருப்பியா நீ? அப்ப வந்து பக்கத்துல உள்ள நல்லிணக்கம் வேணும்னு அப்ப பேசலாம்ல. அப்படி எத்தனை கம்யூனிஸ்ட்காரனா உங்க சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்கிய உங்க பக்கத்து வீட்டுல, சண்டைக்கு தானே நிற்பிய? அடுத்தவன் சொத்தையும்ல ஏறி ஆக்கிரமிப்பிச்சிருக்கிய. பெங்கால்ல உங்க வரலாறு தெரியுமே, அதை சொல்லித்தானே இன்னைக்கு நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மம்தா பானர்ஜியே ஜெயிச்சா நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை பார்த்து. அப்ப இந்த நியாயம் இவனை ஹிந்துக்கள்கிட்ட சொல்ல வருவோம். அப்படி அந்த ஹரி பரந்தாமனை எதுக்கு சொல்ல வர, இந்த ஹரி பரந்தாமன் அப்புறம் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார். அவரு நேத்திக்கோ நேத்திக்கோ ஏதோ பேசியிருக்கார், ஒரு நீதி அரசர். எக்ஸாம்பிளரியா இருக்காராம். யாரு? முதல்வர் ஸ்டாலின் இருக்காராம். சரி,
அப்போ இன்னைக்கு அவரை பல கமிட்டியில் இந்த மத்திய மாநில அரசு போட்டு வச்சிருக்கு. அப்போ அவர் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த கமிட்டியெல்லாம் நம்பி தான் இன்னைக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எழுதினாரா? அப்போ ஹரி பரந்தாமன் இந்த மாதிரி எல்லாம் பேசினது இதெல்லாம் அவர் அந்த காலத்தில் பல கருத்துக்கள்லாம் அவர் எழுத. அப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, சந்துருவும் ஹரி பரந்தாமனும் எழுதின எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து டு பி ஸ்க்ரூட்டனைஸ்டு. பதவி நம்பி தனியாக வந்திருக்கேன். இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கா வேண்டி கிளம்புனீங்க. அப்போ அப்படி சொல்லாமா? அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி தான் ஜட்ஜி தீர்ப்பு எழுதணும், நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும். அப்போ யார் ஃபேசிஸ்ட்? இப்போ ஒன்னால ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கூட ஒன்னால ஏற்றுக்க முடியலை. ஆனால் பாரம்பரியமாக சங்க காலங்களிலிருந்து எங்கள் முருகனை நாங்கள் வழிபட்டு வருகிறோம் திருப்பரங்குன்றத்தில். கொள்ளையடிக்கிறதுக்கு வந்த ஒரு பயம் அங்கே வந்து அது என் இடம்னு சொல்லுவானா, உடனே நான் அவனுக்கு விட்டு கொடுக்கணுமா? ஏன்டா என் பாரம்பரிய இடத்துல எப்படிடா அவன் வரலாம்னு நான் கேட்டா நான் ஃபாசிஸ்டான். வேற உனக்கு இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்க முடியல. இந்த என்டையர் ஹில்லாக் பிலாங் டு த ஹிந்துஸ். கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறமா தான் எதாவது ஹிந்து அங்கே போய் இடிச்சானடா. அவன் கோர்ட்டை மதிச்சான். எவனுக்கிட்ட இருக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூ? வெங்கடேசன்ட்ட இருக்கா, வேற யார்கிட்ட இருக்கு இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூ? அதனால இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை இந்த சு வெங்கடேசன் பேசுறது எழுதுறது வழக்கமாய் கொண்டிருக்கிறது. ஹி இஸ் a habitual offender. ஆனால் தொடர்ந்து இவர் மீது எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் என்ன பேசினாலும் கேஸ் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டு, ஏன்னா இவரோடு திமுக கூலிக்காரன் தானே. ஏன்னா சொந்த கட்சிக்காரி செத்ததுக்கு அப்புறமா அதை வச்சு துட்டை வாங்கிட்டு எலெக்ஷன் ஜெயிச்சவர் தானே. கட்சி துட்டு வாங்கினா கட்சிக்காரியை விட்டு கொடுக்குறவன் தானே. அதனால அந்த வேல்யூ விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால திமுகவுக்குள்ள ஒரு கைப்பாவி அது போட்டும் ஒரு பக்கம். இன்னைக்கு நோ ஹி ஹஸ் டச்ட் அப் ஆன் ஜுடிஷியரி. இது என்ன வரும்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல மாற்று கருத்து நம்ம சொல்லலாம். ஆனால் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஜட்ஜுகளுக்கும் மதத்தை வச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே சந்திரசூட் நான் வந்து என் இறை நம்பிக்கையினால நான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தேன். இறை நம்பிக்கைனா இல்லை, நான் இறைவனிடம் வேண்டி பிரார்த்திச்சு தப்பு வந்துவிடக்கூடாது, நான் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் சரியானதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நான் வந்து எழுதினேன். இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதுக்கு இந்த சந்துருவும் இந்த ஹரி பரந்தாமனும் அன்னைக்கு அந்த ஜட்ஜை என்னெல்லாம் சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நீ எந்த நம்பிக்கையில் வந்து அன்னைக்கு அந்த அந்த அம்மா பானுமதினு ஒரு அம்மா, நான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் ஏசுநாதர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் எழுதினேன், டிக்டேஷனே அவர்கிட்ட தான் வாங்கினேன்னு அன்றைக்கி அந்த அம்மா சொல்லிச்சே. ஏன் அன்றைக்கி நீ தான் வாய திறந்தியா? இந்த 2 ஜட்ஜுகளும் அன்றைக்கி தான் வாய திறந்தாங்களா? யாரும் வாய திறக்கல. இல்லை ஐயா, எனக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது. என் இறை நம்பிக்கையில் நான் தவறு செய்து விடக்கூடாதே. ராமனுக்கு சாதகமாக எழுது என்று என்னிடம் ராமன் சொன்னார்னா அவர் சொன்னாரு? நான் ஒரு இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவன், நான் தவறு செய்யக்கூடாது என்று என் மனசாட்சி என்னை வழிநடத்த வேண்டும். நான் அந்த மனசாட்சி எனக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு அவசியம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இறை நம்பிக்கையுடன் ஒருத்தன் செயல்பட்டாச்சுன்னா அவன் வந்து நீதி இல்லாதவன். அப்ப இறை நம்பிக்கை இல்லாதவன்லாம் அப்ப நீதி நியாயமா தான் நடந்துப்பான்னு என்ன எழுதி வச்சிருக்கா? இன்னும் புரியல, எனக்கு புரியாத விஷயம் தான். அப்ப இறை நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தனுக்கு சொன்னான்னா அவன் மனசாட்சியோட நடந்துக்கிறான். இது என்ன கிரைட்டீரியாவா? ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. தொடர்ந்து ஹி இஸ் a habitual offender. அதனால திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எல்லாம் அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுகளில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் இது பண்ணார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் வந்து தெளிவாக இருந்தார். பிகாஸ் அந்த மாதிரி இருந்தால்தான் ஜுடிஷியரி பாதுகாக்கப்படும். பாருங்க, நம்ம ஒரு ஜுடிஷியரியில் என்ன கஷ்டம்னா, ஹிந்துக்களை கண்ணா பின்னான்னு திட்டுவான். அந்த மோகன்சி லாசரஸ் வந்த உடனே அவன் மன்னிப்பு கேட்ட உடனே கோர்ட்டு விட்டோம். ஜட்ஜுகளை திட்டுவார் பிரசாந்த் பூஷன், நீ ₹1 ஃபைன் கட்டிட்டு போயிடும், விட்டுரும் கோர்ட். அப்போ இந்த லீனியன்சி டுவர்ட்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள் இதுதான் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான பல புல்லுருவிகளை, பல அன்டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸை இந்த நாட்டில் உருவாக்குகிறது. இந்த ஜனநாயக விரோத சக்திகளை தடுக்கணும்னா இவர் மேலே கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தொடரப்பட வேண்டும், சிறைக்கு இவர் தள்ளப்பட வேண்டும். இது மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாச்சு அப்படின்னா நாளைக்கு மக்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் முழுமையாக சிதைந்துவிடும். இதை தனபால் அவர்கள் அவருக்காக நினைக்க வேண்டாம்.
டு சேவ் ஜுடிஷியரி, டு சேவ் டெமோக்ரஸி, அவர் வந்து ஒரு சுவோமோட்டோவாக ஒரு வழக்கு கண்டிப்பாக பதிய வேண்டும், அவர் அதுக்கு உத்தரவிட வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். பத்ர போருக்கு மீண்டும் தயாராக வேண்டும், போரிட வேண்டும், கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரக்கத்துல்லா கோரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் பேசியிருக்காரு. கஸ்வா இ ஹிந்த் அப்படிங்கிற தலை போட்டு அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் வந்து அவர் மேலும் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அப்படி பேசும்பொழுது நிறைய ஹதீஸு அண்டு குரான்ல உள்ள கோட்டெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. சொல்லிகிட்டே வரும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், காஃபிர்களுக்கு வலிமையான ஆயுதம் இருந்தாலும் கூட அல்லாவின் ஆசியால் முசல்மான்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆப்கானிஸ்தான் தாக்கப்பட்ட பொழுது அமெரிக்காவை தாக்க அல்லாஹ் ஆசியளித்தார். அதே போல் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து அயோத்தி ராமர் கோவில் காட்டப்படுகிறது. பாரதத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு பழி வாங்க வேண்டும், அதற்காக வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒன்றிணைய வேண்டும். அதாவது அவர் எல்லா இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். காஃபிர் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். அதுவும் ஹிந்துஸ்தானில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இந்துத்துவா கொள்கையை வந்து நம்ம வின் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய முக்கியமான இதாக இருக்கணும். அதுக்காக காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் ஒன்றிணைய வேண்டும். ஒரு யுனைட்டடாக நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கிறார் அவர். இந்த கஸ்வத் ஹிந்த் அப்படிங்கக்கூடியது வந்து ஹதீஸ்ல இருந்து இது ஆரம்பம். ஏன்னா 2 ஹதீஸ்ல வந்து பாரத நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும், பாரத நாடு கைப்பற்றப்பட வேண்டும், ஒரு பட்டியாச்சுன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று 2 ஹதீஸ்ல இருக்கு. இதைத்தான் இவர்கள் வந்து அந்த தலைப்பாக போட்டு இதை மையப்படுத்தி தான் இது நடக்குது. நான் தான் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, துலுக்கனாக நல்லவன் இருக்கலாம், நல்ல துலுக்கன் நல்லவனாக இருக்க முடியாது. இதுதான் நம்ம அண்டர்லைங்க புரிஞ்சுக்கணும். நல்ல துலுக்கமே அந்த அடிப்படை சித்தாந்தத்தை ஏற்றவர்கள். ஏன்னா இஸ்லாம்னு சொல்லுவேன். அது காரணம் என்ன அப்படின்னா, நான் துலுக்கன்னு சொல்றேனேன்னு பலருக்கு வந்து வருத்தம் இருக்கும். இங்கே அவன் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இஸ்லாம், இது ஒரு உம்மாவை குறிப்பு, அந்த வார்த்தையும் அதுல வரும். நீங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாம்னு சொன்னா நாம் ஒரு குடும்ப ஒரு உம்மாவை சேர்ந்தவர்கள், இது அந்த இடத்துல வரும். அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து அவர் சொல்லலாம், துலுக்கன் இல்லாதவர்களை விட துலுக்கனுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அந்த வீடியோல அது வருது. இது புதுசு இல்ல, இது குரான்ல இருக்கு. நீ யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், துலுக்கன்ட்ட தான் வச்சுக்கணும், மற்றவங்களை கூட தேவைக்கு வச்சுக்க, அப்புறம் கட் பண்ணி விடு, குரான்ல இருக்கு. இப்ப இதனால தான் இஸ்லாம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை நாட்டு. இது நம்ம கீழே வேற பலர் கமெண்ட் போடுறதாக நம்ம ராஜேஷ் கூட பார்த்து சொன்னா, நான் ஏன் துலுக்கன்னு சொல்றேன்னா, இவன் இஸ்லாம்னு வந்தானே இவன் நோக்கம் அப்படி ஆகுது. ஏன்னா இவனோட அடிப்படை அந்த ரிலிஜியஸ் ஃபவுண்டேஷன் இப்படி மாறி போகுது. அதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இவன் பேசியிருக்கான். அப்ப இவனுக்குள்ள பேக்ரவுண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஹைதராபாத்தை சேர்ந்தவன், நம்ம தெலுங்கானா ஹைதராபாத், இங்க இருந்து ISIS ஹேண்ட்லரா இங்க, அப்புறம் கடைசியில் இவன் பாகிஸ்தான்ல போய் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கான். இவன் சொந்தக்காரன் தான் ஒருத்தன் இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் கோஆர்டினேட் பண்றவனு இவன் தான். இவனுக்குள்ள இவன் தான் பல டெரர் அட்டாக்ஸுக்கு மூளையாகவும் செயல்பட்டிருக்கான். இந்த மேங்களூர்ல நடந்த ஆட்டோல வச்சிருந்த அந்த குக்கர், பிரஷர் குக்கர் பிளாஸ்ட், ராமேஸ்வரம் கஃபே பிளாஸ்ட், அதே மாதிரி இந்த அக்ஷர்தாம் டெம்பிள் பிளாஸ்ட், இதுல எல்லாமே இவனுக்குள்ள ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது இவனுக்குள்ள ஹேண்ட்லர்ஸ் இங்க இருக்கிறவங்க இவர்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி புதுசு இல்லை இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டான். அந்த ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2 வீடியோ இவனோடது இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரயில் ஜிஹாது செய்ய வேண்டும், ரயில் எல்லாம் குண்டு வைக்க வேண்டும், ரயிலை மையப்படுத்தி மொத்த பெரிய கூட்டங்கள் இருக்கிற இடத்துல பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல இடங்கள் இந்த ரயில் தொடர்ந்து நம்ம நாட்டில் அங்கங்க ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிறது. அந்த நேரத்துல தான் இவன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தான். ஆமா. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, அந்த பயங்கரவாதி பாஷாவுக்கு இவன் ஒரு இரங்கல் வீடியோ ஒன்று போட்டிருந்தான். இப்போ டைமிங் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம பார்க்கணும். இப்போ என்ன சொல்றோம், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் நீங்க வந்து ஒன்று திரண்டு இப்போ ஜிஹாதுக்கு கிளம்ப வேண்டும். இந்த டைமிங் நீங்க ஏன் எல்லாரும் ஏன் ஒன்று சேரணும் அப்படிங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, பலூச்சிஸ்தான்ல இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தான்ல இந்த பிரச்சனை நடக்கும்போது இப்ப இந்தியாவில் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தூண்ட வேண்டும். இது பாகிஸ்தானுக்குள்ள பிளான். இப்ப அதுக்குள்ள எதிரொலியாக இவன் இப்ப இங்க பேசியிருக்கான்.
ஏற்கனவே நீங்க பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல இப்ப யூனுஸ்னு ஒருத்தர் பிரசிடென்டா இருக்கான். ஒரு வேடிக்கைன்னா டெமோக்ரஸியை பாதுகாப்பதற்காக அவன் வந்தானான். அப்படித்தான் முதல்ல அமெரிக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. இவன் இப்ப வந்த பிறகு என்ன சொன்னா, ஏன்டா நீ வந்து 6 மாசத்துல எலெக்ஷன் வைக்கணும்ல, இப்ப 2026 மார்ச்ல தான் எலெக்ஷன் வைப்பேன் இருக்கான் அவன். ஏண்டா அப்ப மக்கள் போராட்டம், டெமோக்ரஸி, நாங்க டெமோக்ரஸிக்காகத்தான் போராடணும்னு சொன்னோம். அப்ப ஏன்டா மக்கள் தேர்தல் வைக்க வேண்டியதுன்னு ஏன் 2026 வரை தேர்தலை மாத்தி வச்சிருக்க? அந்த பங்களாதேஷ்காரனை மையப்படுத்தி அங்க ஒரு ஹிந்து இன அழிப்பை வைத்து அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு பாகிஸ்தான் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செட்டப்பு தான் இந்த யூனிஸ் கவர்மெண்ட் கூடியது. இதை எப்படி சந்திக்கணும்னு நமக்கு தெரியும், சந்திச்சுட்டு போறோம், அது வேற. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஏற்கனவே இவன் ரயிலில் பற்றி பேசின நேரத்தில் அங்கங்கே ரயில் ஆக்சிடென்ட், ரயிலில் சில இடங்கள்ல ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது, சில இடத்துல தீ வந்தது, தண்டவாளத்தில் இது பண்ணது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரயாக்ராஜுக்கு போகிற ட்ரெயின்கள் மீது தாக்குதல், அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் திடீர்னு தீன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் ஆளுகள் விழுந்து செத்தது. இந்த மாதிரியான பல இன்சிடென்ட் அந்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்தது. அப்போ இவனுக்குள்ள வார்த்தைக்கு இங்கு எந்த அளவு வேலை செய்வதற்கான நெட்வொர்க் நம் நாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப பாகிஸ்தான் நினைக்குது இதை உடனடியாக இந்த நாட்டில் செயல்படுத்த வேண்டும்னு. அப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் பேசினா இங்க செயல்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்கள் இதற்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடக்கும்போது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் இப்ப பாகிஸ்தானோட ஏஜென்ட்னு இப்ப ப்ரூவ் ஆச்சா? கண்டிப்பாக. ஏன்னா இப்ப இந்தியாவுக்கு இப்ப இந்தியாவில ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், அவனுக்கு அங்க பிரச்சனை நடக்கிறதுனால உடனே அவன் என்ன சொல்றான், ஒரு சுவிட்சை தட்டுறான், அந்த சுவிட்ச் அங்க பேசுது, இங்க விஷயம் நடக்குது. அப்ப இந்த மாதிரியான வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக கோர்ட்டுக்கு கேஸுக்கு போறது, இவனுக்கு ஆதரவு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் விடுறது, இவனுகள் எல்லாம இப்ப யாரு பாகிஸ்தான் ஏஜென்டா தானே இருக்க முடியும்? நிச்சயமாக. இதுல பல வழக்குகள்ல இங்க உள்ள அறிமுகம் சம்பந்தப்படுகிறது. ஜவாஹருல்லா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, ஜைனுல் ஆப்தீன் ஸ்டேட்மெண்ட் விடுறான், அதுக்கப்புறம் என்ன சம்சுதீன் காஸ்மின் ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் விடுறான். அப்ப இவர்கள்லாம் இப்ப யாராக இருக்க முடியும்? அப்ப டைரக்டா பாகிஸ்தானுக்குள்ள ஏஜென்ட்டுகளாக இவர்கள் செயல்படுகிறார்கள். இப்ப இவனோட அனௌன்ஸ்மெண்ட் நல்லா கவனிக்கணும். அமெரிக்காவை நாம் தாக்கினோம், ஏன்னா அல்லாஹ் நமக்கு இதை செய்ய சொன்னார். இன்னைக்கு யூரோப்ல பிரிட்டன் அந்த வீடியோல வருது, பிரிட்டனுக்கு மேல இது பண்றோம். அப்போ ஒவ்வொரு நாட்டின் மீது இந்த துலுக்கனுக்குள்ள இந்த பாப்புலேஷன் கூடுறது, அங்கங்க பிரச்சனை வருது, இது அவ்வளவும் ஜிஹாதுங்கக்கூடிய, அதுவும் இஸ்லாம்ங்கக்கூடிய. அதனால தான் நான் திருப்பி ஏன் இஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், இஸ்லாம் ஒரு குடும்பம், ஜிஹாத் என்பது புனித போர், இதை வைத்து நம்ம அமெரிக்காவை முடிக்க போறோம், இதை முடிக்க போறோம். அப்ப இது எதுவுமே லோக்கலைஸ்ட் இஷ்யூ கிடையாது, இது எல்லாமே மேலிருந்து ஒரே ஐடியாலஜிக்குள் நடக்கக்கூடியது. அதனாலதான் நான் திரும்பியும் சொல்றேன், இவன் துலுக்கனா இருக்கும் வரை இவன்கிட்ட பிரச்சனை இருக்காது, இவன் என்று இஸ்லாமியன் ஆறானோ அன்னைக்குதான் பிரச்சனை. அதனாலதான் ஸ்ரீ டிவியில துலுக்கனுங்கிறதை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். நான் இவன் இஸ்லாமியன்னு சேர்த்துட்டேன்னா அவன் இவனுக்குள்ள ஆளாத்தானே இருப்பான், எனக்கு அவன் இவனுக்குள்ள ஆளாக இருக்கக்கூடாது என்பது எனது நோக்கம். இப்ப அந்தந்த நாடுகள்ல நாங்க சொன்னோம், செய்தோம், இப்படி செய்தோம், அப்படி செய்தோம்னு சொல்றவன் இன்னைக்கு இந்தியாவிலும் இப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நாட்டுல பயங்கரவாதத்திற்கான ஒரு போர், பத்ரு போர். இதே பத்ரு போருங்கக்கூடிய பேர்ல தௌஹீத் ஜமாத் போஸ்ட் ஓட்டுனா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது பத்ரு போர், ஆமா, பத்ரு போருக்கு தயாராகுங்கள், முற்றுகை போராட்டத்திற்கு தயாராகுங்கள், அதே வார்த்தை இன்னைக்கு இங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த பத்ரு போருக்கு முன்னாடி அந்த வீடியோல எப்படி எல்லாம் இன்னைக்கு முகமது அந்த சண்டையை போட்டாங்க கூடிய வீடியோ எல்லாம் காணிச்சு போட்டு இந்த பேச்சும் வந்தது. இதுலயும் அதே போலதான் முன்னாடி அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் போட்டு இது செய்யப்படுகிறது. இப்ப ஏன் மதரசாக்கள் மூடப்பட வேண்டும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா பெருவாரியான மதரசாக்கள் எப்படித்தான் போதனை செய்யப்படுகிறது. இது புதுசு இல்லை. ஒரு பெண் சந்தோஷினின்னு பேர், அந்த பெண்ணை மதம் மாத்தினாங்க.
மாத்தி அந்த பொண்ணை எங்க கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா காயல்பட்டினத்துல இருக்கிற ஒரு மதரசாவுக்கு கூட்டு போனாங்க. அங்க ஜாக்கிர் நாயக் இந்த மாதிரியான பல வீடியோக்கள் எங்களுக்கு போட்டு காட்டப்பட்டதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டாள். ஆனால் அந்த பொண்ணு கடைசியா சொல்லும் போது, நான் மாறி நான் 60-70 பேரை நான் துலுக்கனாக மாத்தினேன். அங்கே எங்களுக்கு பயங்கரவாதிகள் என்று அவர்களை அழைக்கக்கூடாது, அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கப்பட்டது. இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போ காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மதரசாவில் எது போட்டு காட்டப்படுகிறதுன்னு இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு காட்டப்படுகின்றன. அப்ப இந்த வீடியோனால அவன் பேசினதுனால இங்க என்ன நடக்கும்னு நம்ம ஊர்ல பலர் நம்மகிட்ட கேட்கலாம். இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரியான மதரசாக்கள் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அதனால இது ஒரு சாதாரண வீடியோ நாங்க யூடியூப்ல நிறுத்திட்டோம். இல்லைன்னா மேக்சிமம் அந்த வேற ஆப்புகள்ல தான் போடுறேன். இப்போ வாட்ஸ்அப்லாம் போட்டால் கண்டுபிடிச்சு தூக்கிடுறான்னு வேற ஏதோ கொஞ்சம் நிறைய ஆப் இருக்கு. எப்பந்தான் அதில் வேற ஏதோ ஆப்பில் தான் இவங்க இந்த மாதிரியான வீடியோக்களை அனுப்பி வருகிறார்கள். அதுல இந்த ஒரு வீடியோ எப்படியோ கசிஞ்சது வெளியில. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சமுதாயத்தின் கடைநிலை துலுக்கனுக்கு சென்றடைவதற்கு மதரசாக்கள் இந்த தமிழகத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்துக்கும் ராமேஸ்வரம் காஃபே பிளாஸ்டுக்கும் தொடர்பு இருக்கு, தமிழகத்துக்கும் ஸ்ரீலங்கன் ஈஸ்டர் பாம்பிங்குக்கும் தொடர்பு இருக்கு, ISISக்கு தமிழகத்திலிருந்து ஆள் போகுது, அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து இங்க வேலை நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ இல்லை இந்த வீடியோ வந்து இந்தியாவுக்குள்ள இப்படி சுத்துது அப்படின்னா இதை ஃபெசிலிட்டேட் பண்ண ஆட்கள், இதை எவ்வளவு அதிகம் பிளே பண்ணி இதை கீழே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் போனால் இந்த நாட்டின் நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு இங்கிலாண்டில் நடந்ததும், அமெரிக்கா, இன்னைக்கு இப்போ பிரான்ஸில், ஜெர்மனில், இந்த மாதிரி பல நாடுகளில் நடக்கிற விஷயம் இந்தியாவிலும் வெகு விரைவில் வந்துவிடும். தெய்வாதீனமாக 2014 நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். 2014 மட்டும் இந்த நாட்டில் பிஜேபி ஆட்சி வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு பிரான்ஸ்லையும் லண்டன்லையும் என்ன நடந்துகிட்டு இருக்கோ, ஈஸ்ட் லண்டன்லையும், அது இந்த நாட்டில் ஒவ்வொரு வீதியிலையும் நடந்திருக்கும். அதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். இதை தடுத்து ஓரளவு சரி பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மோட எதிர்பார்ப்பு. இந்த நடவடிக்கை போதாது என்பதுதான் இன்னும் என் கருத்து. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று நடந்து இதுவரை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு திருப்தி. அதனால இந்த அறிவிப்பை பார்க்கும்போது ஒரு பெரிய ஜிகாதி தாக்குதல் பல இடங்கள் பாரத நாட்டில் நடப்பதற்கு தயாரெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான உத்தரவும் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதை எந்த அளவு எச்சரிக்கையுடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இராணுவமும் வேற கவர்மெண்ட் ஆர்கன்ஸும், அதே நேரத்தில் ஹிந்து சமுதாயமும் இதை எவ்வளவு தூரம் சீரியஸாக எடுத்துக்கணுங்கக்கூடியது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எல்லா நாட்டிலையும் செய்த மாதிரி நம்ம நாட்டிலையும் செய்ய போறோம்னு அவன் ஓப்பனாக அறிவிச்சிருக்கான். இது ஒரு ஓப்பன் கால் ஃபார் ஜிஹாத். புத்திசாலியாக இருந்தால் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்போம். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி 266 இந்தியர்களை இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பத்திரமாக நாங்கள் மீட்டு வந்திருக்கிறோம். அதாவது மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ் போன்ற நாடுகளில் வந்து இங்கிருந்து இந்தியர்கள் வேலைக்காக முயற்சி செய்பவர்களை இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் குறிவைத்து தாக்கி கொண்டு அவர்களை அழைத்து சென்று கடத்தி சென்று அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து வெளியேற முடியாதபடி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பாஸ்போர்ட்லாம் பிடுங்கி வைத்துக்கொண்டு அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய தூதரகம் அந்த நாடுகளுடன் பேசி அவர்களை விடுவித்து வருகிறது. இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு 283 பேர், மேலும் 283 பேரை விடுவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியிட்டுள்ளார். இதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம், உலகத்துல எந்த அரசாங்கமும் அவங்க நாட்டில இருந்து இப்படி ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டு இருக்கான், அதை மீட்டதுங்கக்கூடியது எந்த அரசாங்கம் உலகத்தில் செய்த ஒரே அரசாங்கம் பாரத தேசத்தின் அரசாங்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது முதல் முறை இல்லை. இது முதல் முறை இல்லை. இதுல எவருமே கம்ப்ளைண்டும் பண்ணல. நிறைய பெருவாரியான ஆளுகள் இன்னும் கம்ப்ளைண்டே பண்ணல. என்னென்னலாம் இப்படி போயிருக்கிறார்கள் என்பதை அரசே கண்டுபிடித்து போய் அவர்களை மீட்டு வந்திருக்கிறது. இதுதான் இந்த செய்தியில நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி எந்த அரசும் செய்யவில்லை.
இந்த அரசு இதை ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த விஷயத்தை செய்து வருகிறது. துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த ஆளும் கட்சியினருக்கு இதை வெளியில சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு ஏன் வாய் வலிக்குதுன்னு தெரியல. ஒரு நாட்டின் ஒவ்வொரு பிரஜையையும் தன் சொந்த மக்களாக பார்த்து தேடி 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 உதவி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் உலகத்துல எந்த நாட்டுக்கும் இல்லை, இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். எனக்கு இதை சொல்றதுக்கு கூட இந்த கட்சிக்காரங்களுக்கு ஏன் வாய் இல்லைன்னு எனக்கு புரியல. இங்க வேற ஆளுகளுக்கு வாழ்க ஒழிக கோஷம் போடுறதுலதான் இவங்க இருக்கா. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ராஜேஷும் நீங்களோ யாராவது என்கிட்ட சொன்னீங்க, ஏதோ இந்த இந்த ஒரு மிஷனரி ஃபண்டட் டிவி உண்டு, விஜய் டிவி, விஜய் டிவியுடைய அது அதாவது அது ஜென்ரலா அந்த டிவியில இருக்கிற அநேகமான ப்ரோக்ராம் வந்து இந்த நாட்டோட பண்பாட்டை நாசப்படுத்துறதுக்குன்னு வரக்கூடிய ப்ரோக்ராம் தான் இருக்கும். அதுல பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் சொன்ன வீடியோ நீங்களே யாரோ என்கிட்ட காட்டினீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. கோபிநாத் பேசினதை நாங்க தான் காமிச்சோம். ஆமா, அவர் அந்த கோபிநாத்தோட இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த அரசாங்கம் செய்து வருகிறதுன்னு அன்னைக்கே அந்த டிவியில சொன்னார். அதையாவது நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அந்த நேரத்துல இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். எப்படி ஒரு அரசாள வேண்டும் என்பதற்கு நல்ல காலம். இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நம்ம ஸ்டாலின் கிளம்பல. இது நீங்க பெரிய விஷயமாக்கியாச்சுன்னா அந்த மிஷின் எங்க வாங்கினான்னு நான் தான் கண்டுபிடிச்சு மோடிக்கே சொன்னேன்னு சொல்லிவிடுவாங்க இங்க இருந்து. நல்ல காலம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டல. ஏன்னா இந்த விஷயம் இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சா இப்ப அதுக்கும் சிவாஜியில போய் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருப்பாங்க. நல்ல காலம் அதுக்கு ஸ்டிக்கர் அடிக்கல. ரெண்டாவது இதில் எவ்வளவு தமிழர்கள் நீங்க கணக்கு போய் கேட்கணும். கேட்டாச்சுன்னா இப்ப அதுக்கு அதில் நம்ம சீமான்ட்டாங்க கேட்கணும். ஏன்னா அவரு தான் அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு அரசு, இதே மாதிரி பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் மதம் மாத்துறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போனான், தமிழ்நாட்டுக்காரன். அவன் அங்கவே மாட்டிக்கிட்டான். தாலிபான் இருந்து மீட்டு கொடுத்து வந்தது யாருன்னா மோடி அரசு. இங்க இருந்து கொஞ்சம் பேர் இங்க மதம் மாத்துறதுக்குன்னு போனானுங்க, இங்க இருந்து அந்த கத்தார் நாட்டுக்கு. அங்க இருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்தது மோடி அரசு. ஆனா இவனுக்கு எல்லாம் கிறிஸ்தவனுக்கு விரோதி மோடின்னு இவனுக்கு பிரச்சாரமும் பண்ணுவோம் அந்த சர்ச்சில் போய். அது இன்னும் எங்க ஊர்ல ஒரு முன்னாள் மந்திரி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு மேல இல்லாத அலிகேஷனே கிடையாது. அவர் பேரு மனோ தங்கராசுன்னு பேரு. அந்த மனோ தங்கராசு தெருவா இதை போய் சொல்லுவாரு. ஏன்னா உங்க ஆட்சியில கடத்திட்டு போனவனெல்லாம் மோடி ஆட்சியில தானே மீட்டு கொடுத்தாங்க. உங்க ஆட்சியில தானே 4 பேருக்கு இந்த ராஜபக்ஷ பிடிச்சி தூக்கு தண்டம் போட்ட அந்த ட்ரக்கை கடத்தினது கம்பிட்டு பயிலும் கிறிஸ்தவ பயிலுவ மீட்டு கொடுத்தது யாரு? மோடி தானே. என்னைக்காவது அதை பத்தி இவனுக்கு பேசியிருப்பான? ஒரு வேலும் பேசியிருக்க மாட்டான். ஸோ அதனால இது எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்தா அந்த நாட்டோட ஒவ்வொரு பாஸ்போர்ட் ஹோல்டரையும் பாதுகாப்பது என் கடமை இப்படி நினைக்கக்கூடிய பிரதமரை பாரத நாடு இன்னைக்கு தான் ஐயா பார்த்திருக்கு. உலகத்துல பல நாடுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த மாதிரி போய் செய்யல. இத்தனைக்கும் முன்தங்கிய நாடு, பின்தங்கிய நாடு, இவங்க தான் முன்னாடி பின்னாடி எல்லாம் போய் பார்ப்பாங்க எங்க எது தங்கி இருக்குன்னு. ஆனா இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தலையில வச்சு இல்லையா கொண்டாடணும். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு கிடைத்தது என்பது இந்த நாடு பல்லாண்டுகள் செய்த தவம்னு நான் நினைக்கிறேன். சைபர் கிரிமினல்ஸ் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இந்த நாட்டில இருந்து ஏமாற்றி கொண்டு போகப்பட்டவர்கள் இப்போ ரஷ்யாவில் வாருக்காக வேண்டி அவங்கள கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளரி பிரைம் மினிஸ்டராக நமது பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரது கரத்தை பலப்படுத்த வேண்டும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருந்தால் நம்ம தலை நிமிர்ந்து செல்லலாம், நாம் காப்பாற்றப்படுவோம். இடையில கூட ஒருத்தர் ரபி பர்னாட்னு ஒருத்தர் இந்த முன்னாடி டிவியில எல்லாம் இருந்தார். அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவர் யாரோ ஒரு ஆள் பேட்டி காணும் போது அவர் சொல்றார், இப்ப இந்தியன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கௌரவம் உலகம் முழுக்க வந்திருக்கு. ஏன்னா அவர் பல நாடு சுத்தக்கூடியவர், அவருக்குள்ள அனுபவத்திலிருந்து அவர் அந்த விஷயத்தை சொன்னார். அப்ப இந்த மாதிரியாக நம்ம நாட்டை இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பிராண்டாக மாற்றிய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த தகவலை தெரிவித்தால் உதவி செய்வதற்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், நமக்காக ஒருவர் இருக்கிறார். அப்பா அப்பான்னு சொல்றது பெருசு இல்லை,
அப்பனா நடந்துக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் தகப்பனாராக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் தன்னையே அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறார். அவரை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தந்தை பெரியார்னு ஒருத்தர் அவரை சொல்லி கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்லுவார்? 21ஆம் பக்கத்தில் தம் பசங்களை பத்தி என்ன சொல்லல, என்னால எந்த அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பையனை பத்தி சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவார். அது அப்படி. அதனால அவரைத்தான் தந்தைன்னு ஏத்துக்கிறதுனால அவருக்கு அந்த குணமெல்லாம் வந்திருக்கு. நமக்கு மோடியின் குணம் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாம் பெற்றதில் மிகவும் பெருமைப்படுக வேண்டும். எந்த காலத்துல நம்ம பண்ணின தவமோ இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார்னு நம்ம நினைச்சுக்கணும். நன்றி. வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஜெய் ஹிந்த். ஹிந்த்.